அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 949 ரூபாய் 13% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 518% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 32% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 13% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 280 ரூபாய் வழங்குறாங்க. 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 30,000க்கு 278 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல் இலங்கைக்கு 988 ரூபாய் வழங்குறாங்க. 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 970 ரூபாய் 87% வழங்குறாங்க. சஜில் எக்ஸ்சேஞ்ச் 276 ரூபாய் 80% வழங்குறாங்க. 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு இந்தியாவுக்கு. அதே போல் இலங்கைக்கு 979 ரூபாய் 63%. 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கும் 968 ரூபாய் 25%. 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கும் 960 ரூபாய் 81%. 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கும் வழங்குறாங்க. இது பார்த்திங்கன்னா சஜில் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் இந்த ரேட் கிடைக்குது. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக அன்றாட ரேட் மற்றும் மேலதிக தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 276 ரூபாய் 40% வழங்குறாங்க. அதே போல் இலங்கைக்கு 958 ரூபாய் 10% வழங்குறாங்க. அதே போல் யூஏஇ எக்ஸ்சேஞ்சை பற்றியும் தொடர்ந்தும் தெரியப்படுத்துறது. நீங்கள் ஒரு நாளைக்கு 500 தினாருக்கு மேலே இல்லை 300-400 தினாருக்கு மேலே அனுப்ப நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சை தேடுறீங்களா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது யூஏஇ தான். என்ற மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட அதிகமான ரேட் வழங்குறது அவங்க தான். குருத்துபா மாலுக்கு மேலேயும் இருக்குது, இன்னும் பல பகுதிகளிலையும் இருக்குது இந்த யூஏஇ எக்ஸ்சேஞ்ச். யூஏஇ எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ஒரு 10 ரூபாய் அதிகமாக கொடுப்பாங்க 100 தினாருக்கு மேலே 200 300 500 தினார் அனுப்புகிறவங்களுக்கு. அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம், இலங்கையில் மக்கள் வங்கிக்கு மட்டும் இந்த சான்ஸ் இல்லை. பீப்புள்ஸ் பேங்கை தவிர்த்து மற்ற அனைத்து வங்கிகளுக்கும் இந்த சான்ஸ் இருக்குது. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றி சீட்டோட போகிறீங்களா அதுதான் நிச்சயம் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளை பணம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு, அக்கௌண்ட் நம்பரும் சரியாக இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி அவங்க சொல்கிற அதே ரேட் பில்லில் விழுந்திருக்கா அப்படின்றதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நிறைய பேர் கோட்டை விடுறீங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யூஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேல் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒரு விதமான கட்டணம். ஏஆர்ஒயை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வரைக்கும் 900 ஃபில்ஸ் மட்டுமே கட்டணமாக அறிவிட்டிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சஜில் எக்ஸ்சேஞ்ச், கேபிஇ, அதே போல் இன்னும் சில எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க அல்சாமில் போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம், தொடர்ந்துமே இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு போகும்போது முன்னாடி ஸ்டிக்கர்லையோ அல்லது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண முன்னாடி அம்மான் எக்ஸ்சேஞ்சை குறிப்பிட்டிருந்தேன். எவ்வளவு 988 ரூபாய் இலங்கைக்கான 20,000 ரூபாய், அதாவது 20 தினாருக்கு உட்பட்ட ரேட்டுக்கு மட்டும்தான். அப்போ நீங்கள் அந்த ரேட்டை மட்டும் மென்ஷன் பண்ணாமல் தயவு செய்து எத்தனை தினாருக்கு அந்த ரேட் கிடைக்குதுன்றதையும் கேட்டுக்கோங்க. ஏன்னா சிலர் அப்படியே அந்த ரேட்டுக்கே 500 தினாருக்கும் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க.
முடிந்த வரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உங்களுடைய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 664 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 941 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 42 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 218 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் இந்த நாட்களில் படிப்படியாக அதிகரிச்சே வருது. அதனால் நாட்டோட விலையை கம்பேர் பண்ணி பாருங்கள். நாட்டை விட எங்கே கம்மியாக இருந்துச்சுன்னா விலை கொடுத்து வாங்குங்க. ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் அலறவிட போகுதா, கடலுக்கு அடியில் இழுத்து செல்ல போகுதா, அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் தற்போது நடந்து வருகின்றது. தற்போது ஆப்பிரிக்கா மற்றும் எத்தியோப்பிய மற்றும் ஈரான், ஈராக் போன்ற எல்லைகளில் பிளவுகள் ஏற்பட்டு வருது. நில அதிர்வால் தன் பணிப்பெண்ணை கொன்றுவிட்டு தானே போலீஸில் சரணடைந்த சம்பவம், ஜஹரா பகுதிகளில் திடுக்கிடும் சம்பவம், மணமேடையில் உட்கார்ந்த குவைத்தி குடிமகன் எதிர்பாராத விதமாக உயிரிழந்த சம்பவம், பணிப்பெண் குழந்தையை வாஷிங் மிஷினில் போட்ட சம்பவத்தின் பிறகுதான் பணிப்பெண் கொலை சம்பவமும் இடம்பெற்றிருக்கிறது. ஏதாவது நடந்திருக்குமா, இல்லை ரகசியமாக கேமராக்களில் கண்காணிச்சிருப்பாங்களா, அல்லாஹு ஆலம். பார்க்கலாம் அந்த தகவலை முழுமையாக என்னென்னு. அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பிளவு, அதாவது மணல்ல நிலத்தில் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டு வருது. அதாவது இரண்டு பாகங்களாக பிளந்து இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 4.4 ரிக்டர் அளவிலான பூகம்பம் ஒன்று நேற்றைய தினம் பதிவாகி இருக்குது எத்தியோப்பியாவில். அதன் பிறகு நிலம் அப்படியோ பிளந்து வாரத அந்த ஏரியா மக்கள் உணர்ந்து இருக்கிறாங்க ஒரு சில பகுதிகளில். இந்த நேர்கோடு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி, கத்தார், ஓமான், ஈரான், ஆப்பிரிக்கா இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த நேர்கோடு வந்திருக்குது. ይህ የምታዩት አስፋልት በአዋሽ ፈንታሌ ወረዳ ሳብሬ እና በዶሆ ቀበሌ አካባቢ የተከሰተ የመሬት መንቀጥቀጥ ነው። እንደምታዩት መንገዱ በጣም ያስፈራል። ለማሻገርም ፈርተን ነው ቆመን ያለ ነው እና በአሁኑ ሰዓት የመሬት መንቀጥቀጡ በጣም ያስከፋ ሆኗል ወደኛ አካባቢ። ባይሆን በዱዓችሁ ሩዱን። இறைவனுடைய கோப பார்வையிலிருந்து யாராவது தப்ப முடியுமா? அல்லாஹு ஆலம். எல்லாமே இறைவனின் செயல்தான். இது வெறும் ஆரம்பம்தான். ஆனால் இதை விட இன்னும் பெருசா இனி வரும் நாட்களில் தான் இதையும் விட அதிகமான குளிரை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா எச்சரிக்கை. இனி வரும் நாட்களில் தான், இனி வரும் காலங்களில் தான் நீங்கள் உண்மையான குளிரை பார்க்க போறீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்காரு. ரெடியாக இருங்க. 2 يناير بإذن الله تعالى راح يطلع نجم شولة العقرب، وهو النجم الثالث والأخير من نجوم المربعانية. وفي هذا الوقت يشتد البرد مع الجبهات الباردة الشمالية القطبية والسيبيرية، وتقترب درجات الحرارة من 0 المئوي في المناطق الصحراوية. فمتوقع في عطلة رأس السنة بإذن الله تعالى أن نشهد برودة شديدة، وخاصة هذا العام مع استمرار الرياح الشمالية. فنتوقع أجواء باردة جدا، وتستمر معانا الأجواء الباردة القطبية، وأيضا مع الرياح الشمالية الشرقية وهي رياح سيبيرية. الأسبوع الأول من يناير راح نشهد أجواء باردة جدا متوقعة، والله أعلم. திருமண வைபவம் மணமேடையில் இருந்தே மன்னரைக்கு நேரடியாக சென்ற ஒரு குவைத்தி குடிமகன். என்ன நடந்தது? திருமணத்துக்காக கையெழுத்திட்டு திருமணம் நிறைவு செய்யும் அந்த நேரத்தில் திடீரென மாரடைப்பு வந்ததால் சம்பவ இடத்திலேயே
உயிரை இழந்தார் அந்த குவைத்தி குடிமகன். நேற்றைய தினம் ரொம்பவும் அதிகமான சன நெரிசல் காணப்பட்டது குவைத்துடைய சுலைபிகாத் மையவாடியில். காரணம் இதுதான். இப்போ உங்களுக்கு ரீசண்டாக தெரியும், பணிப்பெண் ஒருவர் வாஷிங் மிஷினில் போட்டு குழந்தைய ஒன்று சுற்றி வச்சுட்டாங்க அப்படின்ற செய்தி. எல்லாரும் அதே மாதிரி இல்லை, எங்களை ஃபோகிவ் பண்ணுங்கள், மன்னிச்சுக்கோங்க, ஒருத்தர் செய்த தவறுக்கு எல்லாரையுமே அந்த மாதிரி தவறாக எண்ணாதீங்க அப்படின்னும் பிலிப்பைன் நாட்டு தூதரகமே இறங்கி வந்து பேசியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா இப்போ இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா, நடந்ததுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா எப்படியுமே நிறைய பேர் அலர்ட் ஆகியிருப்பாங்க. நிறைய வீடுகளில் கேமராக்கள் ஷுவர் பொருத்தப்பட்டிருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் சோர்ஸ் ஃப்ரம் ராய் அல்ராய் செய்தி சோர்ஸோடைய ஒரு தகவல் வந்திருக்குது. குவைத்தி குடிமகன் தன்னுடைய வீட்டு பணிப்பெண் டொமஸ்டிக் ஒர்க்கரை வந்து கொலை பண்ணிட்டு ஜஹரா பகுதிகளில் போலீஸில் போய் சரணடைந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி தற்போது வெளியாகி இருக்குது. தன்னுடைய பணிப்பெண்ணை கொலை பண்ணிட்டு தானே போய் போலீஸில் சரணடைஞ்சதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன மகரம், என்ன கொதரத் இது அப்படின்னு தெரியல. ஹொதரத் என்னன்றது தெரியலை. ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியலை. ஏன் இந்த மாதிரியான விடயங்களுக்கு குவைத்திகள் போகிறாங்க அப்படின்றதும் புரியலை. ஏன்னா இந்த நாட்டில் சட்டம் இருக்குது. யாராவது தவறு செஞ்சால் அவங்களுக்குரிய சட்டத்துக்கு நேராக நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் ஏன் இவங்க இந்த மாதிரி கொலை பண்ணுறதை கையில் எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியல. அதுவும் ஜஹரா பகுதி, ஜஹரா கவர்னரேட் அப்படின்னாலே அடி, உதை, வெட்டு, குத்து, துப்பாக்கிச்சூடு, கொள்ளை, வழிப்பறி. ஜஹரானாலே ஒரு தடை செய்யப்பட்ட பகுதின்ற நிலைமைக்கு மாறி வருது ஜஹரா கவர்னரேட். தொடர்ந்துமே இதே நிலை தான், எப்போ பாரு இதே பிரச்சனை தான். ஜஹரா பகுதியினாலே இந்த பிரச்சனை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த பணிப்பெண் என்ன காரணத்துக்காக கொல்லப்பட்டாங்க, எந்த நாட்டவர் ஏன் கொல்லப்பட்டாங்க அப்படின்ற விசாரணைகள் வந்து போயிட்டு இருக்குது. எந்த நாட்டவர் அப்படின்றதும் இன்னும் குறிப்பிடல. ஒருவேளை இன்னும் சில நேரங்களில் வேறு ஏதாவது செய்திகளில் கூட உங்களுக்கு தெரிய வரலாம், அல்லது நானும் அடுத்த செய்திகளில் தெரிவிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற தகவலின்படி குவைத்தி குடிமகன் தன்னுடைய பணிப்பெண்ணை கொண்டுட்டு அதுக்கப்புறமா போய் போலீஸில் சரணடைஞ்சிட்டாரு. நான் தான் இப்படி என்னுடைய பணிப்பெண்ணை கொண்டுட்டேன், வீட்டில் பாடி இருக்குது, போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சிருக்கிறாரு. உடனடியாக போலீஸ் விரைந்து வந்து பாடியை வந்து அந்த சடலத்தை மீட்டெடுத்து தடவியல் துறைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. தடவியல் துறைக்கு அனுப்பி தடவி என்ன செய்ய, அதான் அவரே சொல்லிட்டாரு நான் தான் கொண்டுட்டேன்னு. அப்புறம் என்ன பண்ணேன்? சரி, இப்போது இருக்கிற பிரச்சனை இதில் மெயினாக ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியும். முதலாவது ஒரு விடயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடுகளுக்கு வேலைக்கு வரக்கூடிய பணிப்பெண்கள் சில நேரங்களில் நீங்களே உங்களை அறியாமல் தப்பு பண்ணலாம். அதில் அந்த தப்பில் இணைகிறது ஒன்று சில நேரங்களில் வீட்டு பாபாவாக இருக்கலாம், அல்லது வீட்டு பசங்களாக கூட இருந்துடலாம். தயவு செய்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. மாமா கையால் சாக வரும் பாபாவோட தப்பு பண்ணி பிடிப்பாட்டிங்கன்னா, ஒருவேளை பசங்களில் யாராவது தப்பு பண்ணி பிடிப்பட்டுட்டிங்கன்னா, அதுவும் நீங்கள் வந்து அவங்களுக்கு இடம் கொடுத்து நீங்களே தான் நீங்கள் உங்களுடைய மனம் விரும்பித்தான் இந்த மாதிரி தப்புக்கு உடந்தையாக இருந்தீங்க அப்படின்றது தெரிய வந்துச்சுன்னா, ஒருவேளை அவங்க பசங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க, உங்கள் சோழியை முடிச்சிருவாங்க. முதலாவது விடயம் அது. ஏன்னா பாலியல் ரீதியான சில தவறுகளுக்கு வரக்கூடிய தண்டனைகள் அதுவும் உண்டு. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக ஒரு சிலர் வந்து அந்த மார்க்கத்தை இன்னும் அதிகமாக பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் சிலர் வந்து அதிகமாக முட்டாள்தனமாகவும் செயல்படுவாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்ட, நீ எல்லாம் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு தள்ளிடுவாங்க. அது நிறைய இடங்கள் நடந்திருக்குது. சவுதிக்கு போயிட்டு வந்த பாபா பணிப்பெண்ணும் ஓட்டுநரும் அறைக்குள்ளே தப்பு பண்ணினதை வீடியோ கேமராவில் பார்த்துட்டு பாத்ரூம்லேயே வச்சு செஞ்சிட்டாரு. தெரியும் தானே, இந்திய நாட்டு ஓட்டுநர்னு நினைக்கிறேன். பாத்ரூம்லேயே அறுத்து போட்டிருந்தார். எத்தனையோ ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா பணிப்பெண் தப்பி ஓடி இருந்தால் அவங்களையும் தேடி பிடிச்சி சரியாக வெளியிலே வச்சு கொண்டாங்களே, வீட்டு வாசல்லே வச்சு குத்தி இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வீடியோஸ் வெளியாகி இருந்துச்சு அந்த டைமில். சரி, அடுத்ததா இது முதல் கட்டம் தவறான விடயங்களில் அல்லது குழந்தைகளோட உடலுறவு வைத்து கொள்வது, அல்லது வீட்டு பாபாவோட தவறான விடயங்களில் ஈடுபட்டிருந்து மாமா கண்டா சங்குதான். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
அடுத்ததாக இப்போ இதுதான் மெயினான மேட்டர். என்ன இப்போ ரீசெண்டாக தானே பார்த்தீங்க இந்த வாஷிங் மிஷின் சம்பவம். இதுக்கு பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகள்லையும் நிச்சயமாக ரகசிய கேமராக்கள் பொருத்துவாங்க. குழந்தைகள் அதிகமாக இருக்கிற வீடுகளில் எல்லாரையும் கண்காணிப்பாங்க. இந்த கொலைக்கான காரணம் இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஒருவேளை இப்போ இந்த வாஷிங் மிஷின் சம்பந்தத்துக்கு பிறகு நிறைய பேர் வந்து கேமரா பூட்டியிருப்பாங்க, சிலர் வந்து ஆல்ரெடியே பூட்டியிருப்பாங்க. ஆனால் சிலர் வந்து பெருசாக கவனிக்க மாட்டாங்க. சரி என்னதான் ஆயிருக்குன்னு பார்ப்போம், நம்ம ஹவுஸ்மேட் எப்படி இருக்கா, நம்ம பிள்ளைங்களை எப்படி பார்த்துக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு அவங்க பூட்டின கேமராவுடைய சிப்பை எடுத்து வச்சு ஒருவேளை இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் கேமராக்களை. ஏன்னா கேமரா பொருத்தினத்துக்கு 24 மணி நேரம் உட்காந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லையே. கேமரா இருக்குன்ற பயத்திலேயாவது சரியாக வேலை செய்வாங்க அப்படின்றதுக்கு தான் கேமரா பொருத்துறது. கேமரா வந்து போலீஸ்லேயோ அல்லது பெரிய பெரிய மால்கள்லையோ பெரிய பெரிய வியாபார தலங்கள் அப்படி இல்லைன்னா உயர்ஸ்தானிகர் ஆலயங்கள் அந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் உட்காந்து கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. வீடுகளில் சாதாரணமாக சில கடைகளில் அப்படி இருக்கிற இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது, கேமராவில் கண்காணிக்கிறாங்க, கவனம் அப்படின்றத அவேர்னஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கேமரா வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது, இப்போ கடையில் ஒரு திருடு போன பிறகு ஒரு பொருள் காணாமல் போன பிறகு உடனே செக் பண்ணி கேமராவில் கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அது மாதிரி தான் இப்போ என்ன செய்வாங்கன்னா நிறைய குவைத்திகள் பூட்டின எல்லா கேமராவையும் வந்து இப்போ செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏதாவது லீடு கிடைக்குதா, பணிப்பெண் நல்லா பிள்ளையை பார்த்துக்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது அடித்து துன்புறுத்தி இல்லை ஏதாவது பண்ணியிருந்து அதில் அந்த வீடியோவில் இவங்க மாட்டியிருந்தால் நிச்சயமாக என் பிள்ளையை இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணினியா நீ அப்படின்னு சொல்லி கோபத்தில் கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மெயினான ஒரு விடயம், இந்த நாட்டுக்கு இன்றைக்கு வரைக்கும் குழந்தைகளை பற்றின எந்த ஒரு நாலேஜுமே இல்லாத பெண்கள் வந்து குழந்தைகள் பார்க்குறதுக்காக விடப்படுறாங்க. எத்தனையோ பணிப்பெண்கள் என்கிட்ட பர்சனலாக சொல்லியிருக்கிறாங்க, பிரதர் எனக்கு குழந்தை பார்க்க முடியாது, எனக்கு குழந்தைகளுடைய விடயங்களை பற்றி தெரியாது, நான் வந்து இன்னும் மேரி பண்ணலை, எனக்கு வந்து குழந்தைகளை பற்றின எந்த ஒரு நாலேஜுமே இல்லை, ஏஜென்ட்டுக்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் கிளீனிங்க்கு மட்டும்தான் அனுப்பினாங்க, இப்போ வந்தால் இங்கே வந்து குழந்தைகளை பார்க்க வைக்கிறாங்க, ஏஜென்ட்டில் சொன்னால் அவங்க இல்லை 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள் 3 மாதம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. நான் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஏஜென்ட்டுகளே, நீங்கள் தான் கொல்ல போகிறீங்க இந்த மக்களை, நீங்களே தான் இவங்களுடைய மரணத்துக்கு காரணமாக போகிறீங்க. ஏன் அவங்களுக்கு தெரியாது குழந்தைகள் எப்படி பார்க்கணும்னு தெரியாது, சரியான ஜென்ரல் நாலேஜ் ஒன்று இல்லை. இந்த மாதிரி குழந்தைகள் எப்படி பார்க்கணும், இந்த குழந்தைகள் சேட்டை பண்ணினா அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு நாலேஜுமே அவங்களுக்கு இல்லை. அவங்களே இன்னொரு குழந்தையை பெற்றுக்கல, எப்படி அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும்? உங்களுக்கே தெரியும் இந்த நாட்டில் பணிப்பெண்களுக்கான தேவைப்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நாட்டை பொறுத்தவரையில் பணிப்பெண்களுடைய தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேர் உங்களுக்கே தெரியும், இந்த பிலிப்பீன் நாட்டு நிறுத்தின பிறகு எவ்வளோ பேர் போராடினாங்க, எவ்வளோ பேர். இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோவும் அதுதான். பணிப்பெண் தேவைப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளோ பேர் வந்து மைக்கை பிடிச்சிட்டு கேட்கும்போது மீடியாக்கள் ஆமாம் எங்களுக்கு பணிப்பெண் வேணும்னு போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த நாட்டில் பணிப்பெண்களுக்கான தேவை அதிகமாக இருக்குது. ஒரு நாட்டில் ஒரு பொருளுக்கான தேவை அதிகமாக இருக்குன்னா அதுக்குரிய டிமாண்டையும் அதிகரிக்கணும். அந்த விடயத்தில் பிலிப்பீன் தூதரகம்லாம் பெஸ்ட்டாக செஞ்சாங்க. அதே மாதிரி தான் எங்களுடைய இலங்கை தூதரகமாக இருக்கட்டும், இலங்கையினுடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியமாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்திய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியமாக இருக்கட்டும், நீங்கள் அனைவருமே என்ன செய்யணும், முதலாவது ட்ரைனிங்கை சரியான முறையில் கொடுக்கணும். முக்கியமான ஒரு விடயம் என்ன தெரியுமா, இந்த நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னை பொறுத்த வரையில் ட்ரைனிங் சென்டர்னால் இதை மாதிரி ஒரு வீடு இருக்கணும். குவைத்தி வீடு, குவைத்தி குழந்தைகள், குவைத்தி பாபா மாமா, இந்த வீட்டுடைய பாத்ரூம் செட்டப், இந்த நாட்டுடைய சமையலறை செட்டப், இந்த நாட்டுடைய பாரம்பரியம் என்ன, இவங்களுடைய நடைமுறைகள் என்ன, இவங்க சிலர் எப்படி இருப்பாங்க, எப்படியெல்லாம் நடப்பாங்க, அந்த டெக்னிக் அப்படியே அங்கே இருக்கணும். ஒரு குவைத்தி வீடே அங்கே நாட்டில் இருக்கணும் ட்ரைனிங் சென்டரில். நீங்கள் இந்த மாதிரி பாத்ரூம் கழுவணும், இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்யணும், இவ்வளவெல்லாம் செய்யணும், இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்றத அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும், நிரூபிக்கணும், தெரியப்படுத்தணும், பழக்கணும். ஆனால் இவனுங்க காசை வாங்கிட்டு உடனே 2 நாளில் சும்மா வாகத்தின் தலாத்தாவை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 2-3 சலாம் வலைக்கும் சலாம் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே பேக்கப் பண்ணி அனுப்பிடுறாங்க. இங்கே வந்தால் ஒரு மண்ணும் தெரியாது. இந்த மக்கள் வந்து கடைசியில் இங்கே கஷ்டப்படுறாங்க. இந்த நிலைமை மாறணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கோரிக்கை இந்த இடத்துல நான் முன்வைக்கிறேன். என்னென்னா, இப்போ இந்த வீட்டில் நடந்திருக்குது, இப்போ ரீசெண்டாக அசங்க சகோதரனுடைய மரணம், அதே மாதிரி இன்னும் எத்தனையோ மரணங்கள் நாம் பார்த்தோம். அது வந்து கொலை சந்தேகமான மரணங்கள்.
அப்படி இருக்கக்கூடிய வீடுகளில் இப்போ நான் ஆல்ரெடி பேசினேன். மிஸ்டர் ஏகநாயக் என்ன சொன்னார், நாட்டில் பீரோவில் வந்து நாங்கள் இதை அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு. பீரோவில் அப்டேட் பண்ணுறதும் ஒரு வகையில் பிள்ளை தான். ஏன்னு சொல்லுங்கள், நாம் டிக்கெட் போட்டு மெடிக்கல் போட்டு எல்லா வேலையும் செஞ்சு செலவு பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் பீரோ கட்ட போகிறோம். அப்போ கடைசியாக பீரோ கட்ட போகும்போது அந்த இடத்துல வச்சு செக் பண்ணிவிட்டு இல்லை இந்த வீட்டுக்கு போக முடியாது, நீங்கள் இந்த கஃபீல நாங்கள் பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். அப்போது செலவு பண்ணின பணம், அலைஞ்ச அலைச்சல், அதெல்லாம் யார் கொடுப்பா? பீரோ கொடுக்குமா? இல்லை. இதுக்கு சரியான சிஸ்டம் என்னென்னா, இதில் நீங்கள் SLFBEன்னு அடிச்சிங்கன்னா, ஸ்ரீலங்கன் ஃபாரின் பீரோ அஃபேர்ஸை வந்து அடிச்சிங்கன்னா கூகுளில் அவங்களுடைய ஒஃபிஷியல் பேஜ் இருக்குது. இதில் 3 பேருக்கு அத்தாரிட்டி இருக்குது. ஒன்று பீரோவில் இருக்கக்கூடியவங்க, இன்னொன்று எம்பசியில் இருக்கக்கூடியவங்க, அடுத்தது ஏஜென்சிஸ். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏஜெண்ட்டுகள் வந்து முதலாவது ஸ்பான்சருடைய டீட்டெயில்ஸை இந்த நாட்டில் அப்டேட்டில் வச்சுருக்கணும். அதுக்கு இந்த எங்களுடைய கம்யூனிட்டிகள், இந்திய, இலங்கை, பிலிப்பீன் மற்றும் சில நாடுகள், நேபாள், இந்த மாதிரி நாடுகளுக்குரிய கம்யூனிட்டிகள் ஒன்று சேர்ந்து, எம்பசிகள் ஒன்று சேர்ந்து இவங்க அந்த நெட்வொர்க்கை கொண்டு வரணும். ஒரு கஃபீலுக்கு வந்து இதை அவங்க எல்லாரும் சேர்ந்து இங்கே பேசலாம். கோயத்துடைய மனித வளத்துக்கான பொது ஆணையத்தோட பேசலாம். பேசிட்டு நீங்கள் எங்களுக்குன்னு ஒரு நெட்வொர்க்கை கொண்டு வாங்க. நாங்கள் வீசா அப்ளை பண்ண வரும்போது இவங்க இந்த வீட்டில் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு கொலை நடந்திருக்குது, இல்லை இந்த முதலாளி தொழிலாளியை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காரு, சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி சம்பவம் இருக்கும்போது சம்பளம் கொடுக்கல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது கொள்ளை அந்த மாதிரி நிறைய விடயங்கள் கற்பழிப்பு எல்லாம் இருந்தால் அந்த வீட்டுக்கு கொடுக்கவே கூடாது. சம்பளம் கொடுக்க இருக்குது, பழைய பாக்கி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் பழைய இந்த இலங்கை பணிப்பெண்ணுக்கு, இந்திய பணிப்பெண்ணுக்கு, பிலிப்பைன் பணிப்பெண்ணுக்கு நீங்கள் வந்து பழைய பாக்கி இவ்வளவு தினார் கொடுக்க இருக்குது, அந்த சம்பளத்தை கொடுத்து நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள், உங்களுக்கு பணிப்பெண் தாரோம் அப்படின்ற டிமாண்ட் கொண்டு வரணும். இந்த மாதிரி சில வேலைகளை செய்யும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே குற்றம் குறைஞ்சுமா இல்லையா? ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிடும். அடடா நாம் இப்படி பண்ணிட்டோன்னா அப்புறம் நம்மளுக்கு ஹவுஸ்மேட்டே தரமாட்டானுங்க, நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு இனிமேல் நல்லா பார்த்துக்குவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் இவங்க வந்து அடித்தாலும் கொண்டாலும் அதே வீட்டுக்கு இன்னொரு பணிப்பெண் போகத்தான் போகிறாங்க அப்படின்ற நிலைமை வந்துச்சுன்னா சாவ போகிறது நிச்சயம். இதுக்கு சரியான தீர்மானங்களை எங்களுடைய எம்பசிகள், ஏஜென்ட்டுகள் எடுக்கணும். எடுக்காத பட்சத்தில் இன்னும் எத்தனை உயிர்களை காவு கொள்ள போகிறாங்க அப்படின்றது அல்லாஹு ஆலம், எல்லாம் இறைவனுக்கே வெளிச்சம். தெரியாது இன்னும் எத்தனை உயிர்கள் காவு கொள்ள போகிறாங்க, எத்தனை உயிர்கள் பலியாக போகுதுன்னு. அதனால் தயவு செய்து மதிப்புமிக்க அதிகாரிகளே, அரசாங்கமே, இந்திய இலங்கை தூதரகங்களே சரியான தீர்மானங்கள் எடுங்க. இப்போ இந்த பணிப்பெண் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அதுக்கு பிறகு இன்னும் அதே வீட்டுக்கு இன்னொரு பணிப்பெண்ணை நீங்கள் அனுப்பி சாவடிக்க போகிறீங்களா, இல்லை சரியான தீர்மானத்தை எடுக்க போகிறீங்களா? தயவு செய்து ஒரு தீர்மானத்தை எடுங்க. நீங்கள் நினச்சா முடியும். நாம் தானே வியாபாரிகள், இப்போ நீங்கள் தானே இறக்குமதி பண்ணுறீங்க வெளிநாட்டு தொழிலாளர்களை, நீங்கள் தான் டிமாண்ட் பண்ணணும். பணிப்பெண் இல்லாட்டி நாரி போயிடும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு தேவைப்பாடு இருக்குது பணிப்பெண்ணுடைய. அப்போ அதுக்குரிய டிமாண்ட்டை இப்போ நம்ம நாட்டில் தக்காளி, காய்கறி, பல வகை இறைச்சி வகைகள், மீன் வகைகள் தட்டுப்பாடு வரும்போது அதை கொண்டு வந்து கொடுக்குறவங்க எப்படி டிமாண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ விலைகளை ஏற்றி இறக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்களும் இதுவும் வந்து நீங்கள் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தானே பண்ணுறீங்க, நாட்டில் இருந்து தொழிலாளர்களை இறக்குமதி பண்ணுறீங்க, இந்த நாட்டுக்கு விற்கிறீங்க. அப்போ நீங்களும் டிமாண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும், இந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு டிமாண்ட் பண்ணினா மட்டும்தான் தொழிலாளர்களை காப்பாற்ற முடியும். நிச்சயமாக இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் என்ன அப்படின்றத எதிர்வரும் செய்திகளையும் பார்ப்போம். அதே மாதிரி தான் நாளைய தினம் கோட்டை ரயில்வே நிலையத்துக்கு முன்னால் ஒன்று கூட போகிறோம். தொழிலாளர்கள், வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான 15 கோரிக்கைகளோட கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை வைக்கிறதுக்காக. உங்களால் முடிஞ்சால் உங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற யாராவது ஒருத்தர் போக கிடைச்சா, அல்லது வெளிநாட்டில் இருந்து நாட்டுக்கு போயிருக்கிறவங்களாக இருந்தால் தயவு செய்து நாளைய தினம் கொழும்பு கோட்டை ரயில்வே நிலையத்துக்கு முன்பாக ஒன்று கூடுங்க. இது வந்து சாதாரணமான ஒரு கோரிக்கை தான். இந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோவும் பாருங்கள். வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக எங்களால் முடிந்த எங்களுடைய குரல்களை தொடர்ந்துமே உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலில் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக பாதுகாப்பான நாளை, வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கான மன்றம், அதாவது இது வந்து சிங்களத்தில் சுரக்ஷித ஹெட்டாக்
ரட்டவிரு சான்சதே. இந்த கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடியே தெரிவிச்சிருப்பேன். துஷார சகோதரர் நியூலங்கா டிவி மற்றும் வைம்பலங்கா டிவி உரிமையாளர் துஷார சகோதரர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய சூழலில் வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் சார்பாக தங்களுடைய உரிமைகளையும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளையும் பற்றி அரசாங்கத்துக்கு தெரிவிப்பதற்காக, அதாவது இது வந்து ஒரு போராட்டமோ அல்லது கலவரமோ இல்லை, இது வந்து ஒரு அமைதியான அஹிம்சை வழி தெரிவிப்பொன்றுதான். எப்பன்னு பார்த்தீங்கன்னா எதிர்வரும் திங்கட்கிழமை, அதாவது டிசம்பர் 30 காலை 10:30 மணிக்கு கோட்டை ரயில் நிலையம் முன்பாக தங்களால் முடிந்தா, நீங்கள் வெளிநாட்டில் இருந்து நாட்டில் இருக்கிறீங்கன்னா இப்போ நீங்களும் முயற்சி செய்யலாம். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக 10:30 மணி, காலை 10:30 மணிக்கு எல்லாருமே ஒன்று கூடுறாங்க. அனைத்து சமூக ஊடகங்களும், இலங்கையினுடைய அனைத்து சமூக ஊடகங்களும் அந்த இடத்துல ஒன்று கூடுது. இந்த இடத்துல எங்களுடைய உரிமைகள், எங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் பிரச்சனைகள், இந்த நாட்டில் நாம் தொடர்ந்தும் முகம் கொடுக்கும் பல இன்னல்கள், அதே போல நம்மளுக்கான உரிமைகளை வென்றெடுக்கும் நாளாக அந்த நாள் அமைய வேண்டும். சமூக ஊடகங்கள் நாங்கள் தொடர்ந்துமே அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு விடயங்களையும் தெரிவித்தாலும் அரசாங்கத்திடம் போய் சேர்வதற்கு அது நிறைய காலம் எடுக்குது. அதே போல் நாட்டில் எல்லாருமே ஒன்று கூடி வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் சம்பந்தமாக இந்த மாதிரியான ஒரு வீடியோவை நாம் பதிவிடும் போது, அதாவது சமூக ஊடகங்களால் நாட்டில் உள்ள அனைத்து சமூக ஊடகங்கள், ஹிரு, சக்தி டிவி, சரச, ரூபாயின், இந்த மாதிரி எல்லா டிவிகளும் ஒன்றிணைந்து அந்த இடத்துக்கு வராங்க. அதே மாதிரி அந்த சூழலில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல எங்களுக்கு தேவையான எங்களுடைய தேவைகளை எங்களுடைய அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை அனைவருமே தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்க. முடிந்த வரைக்கும் உங்களால் முடியும். யாராவது ஒருத்தர் நீங்கள் கொழும்புக்கு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக 30 காலை 10:30 அந்த இடத்துக்கு சமூகம் அளிக்க முடிந்தால் நிச்சயமாக அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் சார்பாக நாட்டில் இருக்கிறவங்க யார் போக நினைச்சாலும் போங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து இன்னைக்கு நாட்டில் இருக்கிறீங்களா இருந்தால் முடிந்த வரைக்கும் தயவு செய்து அங்கே போங்க. உங்களால் முடிந்த ஒரு பதாதையில் உங்களுடைய உரிமைகள் என்ன அப்படின்றத எழுதிட்டு போங்க. எங்களுடைய பதாதைகளையும் எங்களுடைய கருத்துக்களையும் சமூக ஊடகங்கள் ஊடாக அரசாங்கத்துக்கு தெரிவிப்பதே ஒரே ஒரு நோக்கம். இது அரசாங்கத்துக்கு எதிரான சதி திட்டமோ அல்லது தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் ஏற்படுத்த போகும் போராட்டமோ அல்ல. இது எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய அரசாங்கத்துக்கு எடுத்து கூறும் ஒரு நேரமாகும். அதனால் முடிந்த வரைக்கும் உங்களால் முடிந்தால் இந்த முயற்சியை எடுங்க. வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் சார்பாக நாங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ அது அளவுக்கு தான் நாட்டிலையும் இதே முயற்சி நாங்கள் முன்னெடுத்து வரோம். வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு இனி வரும் காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுப்போம். அதற்கான வாக்குறுதிகளை நாங்கள் தொடர்ந்து அளிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களின் உரிமையை வென்றெடுக்க எங்களால் முடிந்த முயற்சிகளை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுப்போம். முடிந்த வரைக்கும் பகிருங்க. அதே மாதிரி யார் யாரெல்லாம் போக நினைக்கிறீங்களோ அனைவரும் அந்த இடத்துக்கு போங்க. தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு இனி வரும் காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நிம்மதியான ஒரு சுபீட்சமான வாழ்வு, அவங்களுக்குரிய அனைத்து உரிமைகளும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய சூழலாக இந்த சூழல் அமையும் அப்படின்னு நம்புகிறோம். முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். தயவு செய்து இதை முடிந்த வரைக்கும் எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுக்கு மேலேயும் பொறுத்தது போதும். அதால தான் நாங்கள் இப்போ இந்த முடிவை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த முடிவுக்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நல்லுள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி. அதே போல் முக்கியமாக இந்த இடத்துல ஷாமா அதிகாரி, வழக்கறிஞர் ஷாமா அதிகாரி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அதே போல் துஷார சகோதரர் நியூலங்கா டிவி மற்றும் வைம்பலங்கா டிவி சேனல் உரிமையாளர் துஷார சகோதரருக்கும் இந்த இடத்துல நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிறோம், இருந்தாலும் எங்களால் இந்த மாதிரி செயல்பாடுகளை நாட்டிலிருந்து முன்னெடுக்க முடியாத சூழல்ல அவங்க தான் இதுக்குரிய முழு பங்களிப்பையும் வழங்குறாங்க, முழு உதவியையும் அவங்க தான் வழங்கி வைக்கிறாங்க. அதால் ரொம்ப நன்றி இந்த செயல்பாடுகளை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. அதே மாதிரி உங்களால் முடிந்தால் நாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா தயவு செய்து ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய குடும்பங்களில் யாராவது கோட்டை ரயில் நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கிறாங்க, இல்லை கொஞ்சம் நேரத்திலே போயிடலாம் அப்படின்னா தயவு செய்து போய் கலந்து கொள்ள சொல்லுங்கள். வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க எங்களால் முடிந்த முயற்சிகளை நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பணிப்பெண்களை தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அனைவரையும் இல்லாமல் பாதுகாக்கட்டும்.